அவரை விவசாயின்னு சொல்றது உண்மையான உழவர் பெருமக்களை அவமானப்படுத்துறது சமமாயிடும். இன்று நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை பச்சை துரோகி என கூறி விமர்சனம் செய்துள்ளார். திரு பழனிசாமி இந்த மண்டலத்துக்கு இது போன்ற செயல்களை செஞ்சாரா அப்படின்னு நான் கேட்க விரும்புறேன். இல்ல, அவர் செஞ்சதெல்லாம் என்ன? வெறும் துரோகம்தான். பச்சை துண்டை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பழனிசாமி அவர்கள் பச்சை துரோகம் செய்தார்னு நான் சொன்னதும் அவருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சு. சொல்றாரு, நான் ஒரு விவசாயி, இப்பவும் விவசாயம் செய்யறேன்னு சொல்றார் பழனிசாமி. அவர் ஒரு துரோகி, இப்பவும் தொடர்ந்து துரோகத்தை செஞ்சுட்டு இருக்காருன்னு தான் சொல்லிக்கலாமே தவிர அவரை விவசாயின்னு சொல்றது உண்மையான உழவர் பெருமக்களை அவமானப்படுத்துறது சமமாயிடும். நெல் கொள்முதல்ல ஈரப்பதம் தளவு தொடர்பான தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஒன்றிய பாஜக அரசு நிராகரிச்சுட்டாங்க. பழனிசாமி அவர்கள் உண்மையான விவசாயி இருந்தா என்ன செய்யணும்? என்ன செஞ்சிருக்கணும்? மோடி அவர்களே, பிரதமர் அவர்களே, மோடி அவர்களே, தமிழ்நாட்டின் கோரிக்கை ஏற்கணும், பிரதமர் மோடி அவர்களே என்று ஒரு கோரிக்கையை சொல்லி இருக்கணுமா வேணாமா? டெல்லியில பல கார்கள் மாறி மாறி போய் யார் யாரையோ சந்திக்கிறீங்களா? தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக கோரிக்கை வைக்க பிரதமரை சந்திக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னா போதும். தமிழ்நாடு அரசு சார்பில் நானே உங்களுக்கு காருக்கு ஏற்பாடு செஞ்சு அது வேர்க்காத அளவுக்கு நல்லபடியா அந்த காரை ஏற்பாடு செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். பழனிசாமி அவர்கள் இந்த மேற்கு மண்டலத்துக்கு இழைச்ச பச்சை துரோக பட்டியல லேட்டஸ்ட் அடிஷன் கோவை மெட்ரோ ரயில், அது பெரிய துரோகம். சென்னையை போல கோவை மதுரையின் வருங்காலத்துடைய வளர்ச்சிக்கும் மெட்ரோ ரயில் தேவைன்னு நாம கோரிக்கை வச்சோம். ஆனா ஒன்றிய பாஜக அரசு அதையும் நிராகரிச்சிருக்கு. 2011 மக்கள் தொகையை கணக்கில் வச்சு நிராகரிச்சிருக்காங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.